அப்படிங்கிறதும் பார்க்கறக்காக உங்களை எல்லாத்தையும் இன்னொரு டைம் வெல்கம் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். என்னன்னா ஒரு 20 நிமிடம் உங்களோட மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இந்த ப்ரெசன்டேஷனோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த உத்தரவாதத்தை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன் முடியும் போது உங்களோட வாழ்க்கை தரம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைஞ்சே தீரும் அப்படிங்கிற உறுதிக்கு நீங்களே வருவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஸ் ஸ்பீடுக்கு கிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க என்ட்ரு ஆகிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டொனேட். ஸோ உதவி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப காலமாக நம்ம மறந்தே போயிட்டோம். ரீசன் என்னன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி நம்மளை எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுருச்சு, அவ்வளோதான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப கூட எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுன்னு ஏதாவது ஒரு வேர்ட்ஸை கேள்விப்பட்டுட்டே இருந்திருப்போம். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5-10 வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்ப் அப்படிங்கிற கான்செப்டே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மறந்துட்டோம். சூழல் அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுருச்சு. அதனோட மாற்றத்தை கொண்டு வரதுக்காக நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கிஃப்ட்ல நம்ம என்டர் பண்ணக்கூடிய நம்ம உதவி செய்யக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய். ஸோ உதவி அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு அந்த காலத்துல எல்லாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. எக்ஸாம்பிள் நம்மலாம் ஒரு வாய் வார்த்தையிலேயே என்ன பண்ணாங்க, இடமெல்லாம் கரையமெல்லாம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. காரணம் என்னன்னா உதவி அப்படிங்கிறது மனப்பூர்வமா எல்லாரும் செஞ்சுட்டு இருந்தாங்க. காலப்போக்குல மறந்தோம். இப்ப நம்ம பழங்காலத்தை நோக்கி போக போறோம். அதனோட முதல் படியா தான் இந்த உதவி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டுட்டு வர்றோம். 1000 ரூபாய் நம்ம உதவி கொடுக்குறோம். அது யாருக்கு போகுது? பக்கத்து வீட்டுக்காரருக்கா, எதிர்த்த வீட்டுக்காரருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத நபருக்கு. அவரோட பேர் மட்டும் நம்மளுக்கு தெரியும், அவரோட மொபைல் நம்பர் தெரியும். அவருக்கு நம்ம அந்த உதவியை செய்யும் போது இந்த மிகப்பெரிய ப்ராஜெக்ட்குள்ள நம்ம உள்ள என்ட்ராக போறோம் நண்பர்களே. இது பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நல்லதே நடக்கும் என்ற அறக்கட்டளைக்குள்ள உள்ள வந்த அத்தனை பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமா நம்ம என்ன பண்ண போறோம், பொருளாதார மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்க போறோம். அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஓகேங்களா? ஸோ இந்த 1000 ரூபாய் உதவி செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் என்ன அப்படின்னா ஓன் பாஸ். ஸோ எல்லா இடத்துலையும் பாஸாக இருக்கணும்னு தான் எல்லாத்துக்குமே விருப்பப்படுவோம். எங்கே வேணாலும் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். ஒரு 10 பேர் கூடியிருக்கிற இடத்துல நம்ம தான் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே 1000 ரூபாய் எப்போ உதவி செய்யணும்னு நம்ம மனசு வச்சு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம தான் என்னென்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓன் பாஸ் நண்பர்களே. அப்போ என்னென்னா அனைத்தையும் நம்மளே என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கணும் நண்பர்களே. ஸோ நிறைய ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு வந்துட்டோம். அதுலேருந்து இது எப்படி மேடம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சில தகவல் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேட்குறீங்க. அதுக்குண்டான ஆன்சர் தான் இங்கே இருக்குது. இங்கே கம்பெனி கிடையாது, பர்டிகுலராக ஒரு ஓனர் கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. ஒரு கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கிறதுல பாதி பணம் சர்வீஸ் சார்ஜுக்கே போயிடும். அங்கே மீதி எவ்வளோ வந்து சேருனே நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு தெரியாது. ஆனால் இங்கே சர்வீஸ் சார்ஜுங்கிறது எதுவும் கிடையாது. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ல பல குடும்பங்கள் எந்த அளவுக்கு எந்த நிலைமைக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது. ரினிவல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிடையாது. ரினிவல் எப்படின்னா வருஷத்துக்கு வருஷம் நம்மள இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல எப்படி 1 இயர்க்கு ஒருக்கா நம்மளோட ரினிவல் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே ஏதாவது ரினிவல் இருக்கா அப்படின்னா கம்பெனி அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் ரினிவல்னு ஒன்று இருக்கும். கம்பெனியே இல்லாதபடியே இங்கே ரினிவல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க மேடம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா எல்லாரும் எழுந்திருக்கு முன்னாடி எந்திரிச்சுக்குவாங்க. எங்கெங்கே போகணுமோ எல்லா பக்கம் அலைஞ்சு திரிஞ்சு என்ன பண்ணணும், நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய நிலைமை நம்மகிட்ட இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே அறவே இல்லை நண்பர்களே. அப்படின்னு ஒரு ஆப்ஷனே இங்கே கிடையாது. நோ ப்ராடக்ட். ஏதாவது ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகணுமா? ஸோ ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகணுன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 10 ப்ராடக்ட் வந்திருக்கும். அடுத்த 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 ப்ராடக்ட் வந்திருக்கும். அப்போ நம்ம மக்கள் கொண்டு போய் சேர்க்கும்போது 20 ப்ராடக்டோட பர்பஸ் என்னங்கிறத நம்ம படிச்சு தெரிஞ்சாதான் கொண்டுட்டு போய் சேர்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் இங்கே இருக்கா மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற வேலையும் இங்கே இல்லை நண்பர்களே. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பிளானுக்கும் இப்போ பார்க்கக்கூடிய பிளானுக்கும் இதுதான் நம்மளோட டிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ என்னதான் இருக்குது, மேக்சிமம் எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்களே, அப்போ இதில் என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3 ஸ்டெப்பு தான் இங்கே இருக்கக்கூடியது. முதல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 100% சிஸ்டம் ஒர்க். சிஸ்டம் ஒர்க்னா என்ன அப்படின்னா சாதாரணமெல்லாம் இல்லைங்க. அப் டு மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகுது. அந்த டைமில் என்னென்னலாம் நடக்குதோ, ஸோ இந்த நம்மளுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் நடக்குதோ அத்தனையும் நம்மளோட
100% பார்த்தீங்கன்னா சிஸ்டத்திலேயே நடக்குது நண்பர்களே. அதுதான் பார்த்தீங்கன்னா 100% சிஸ்டம் ஒர்க்குன்னு சொன்னது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா 100% டிரான்ஸ்பரன்சி. ஏன்னா நம்ம இங்க கம்பெனி இல்லைன்னு சொல்லிட்டோம். கம்பெனி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ஏதாவது கொஸ்டின்ஸ், ஏதாவது டவுட் எது வந்ததுனால நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆஃபீஸும் இல்லைன்னு சொல்லிட்டோம். எனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல சிஸ்டத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, நான் எப்படியாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுதான் 100% வெளிப்படைத்தன்மை. அது எப்போ நம்ம கேட்க முடியும்? நான் எப்போ நினைச்சாலும் கேட்க முடியுமா மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. காலையில பார்த்தீங்க அப்படின்னா 4:30 மணிக்கு மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி.கே. சுவாமி சாரோட மருந்தில்லா மருத்துவம் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு உண்டானதை ஆரம்பிச்சு 5 மணியிலிருந்து அப் டு 6 அல்ல 6:30 வரைக்கும் நம்மளோட சிஸ்டத்துல என்னென்ன வெளிப்படைத்தன்மை என்னென்ன நடந்துட்டு இருக்கு முந்தின நாள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம அதுல பார்க்க முடியும் நண்பர்களே. அப்ப யாருக்கெல்லாம் கம்பல்சரி உள்ள வந்த அத்தனை பேரும் நம்ம பாஸ்ன்னு சொல்லிட்டோம். நம்ம நம்ம கம்பெனி நம்ம பாஸா இருக்கிறதுல என்ன நடக்கணும் அப்படிங்கிறத என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை நம்மகிட்ட அத்தனை பேர்த்துக்கும் இருக்கு. அப்ப உள்ள யாரெல்லாம் உதவி கொடுத்து வந்தீங்களோ அத்தனை பேரும் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா மார்னிங் செஷனையும் இதே மாதிரி கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். அப்பதான் அதனோட முழு வெளிப்படைத்தன்மை என்னங்கிறத நம்மளுக்கு தெரியும் நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 100% பேமெண்ட். ஸோ பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்க பணம் அனுப்பக்கூடிய முறை பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் டு பீப்புள் மெத்தட். ஏன்னா இங்க கம்பெனி இல்லை, ஆஃபீஸ் இல்லை, பிரான்ச் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம உதவி கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளாட்டவே இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த உதவியை செய்ய போறோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் மெத்தடு நண்பர்களே. அப்ப இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம். சரிங்களா? ஸோ அப்போ அத்தனை பேருமே பயனடைகிற மாதிரி தான் என்ன இருக்கு, நம்மளோட பிபிஏ ஸ்பீட் கிஃப்ட் இருக்கு அப்படிங்கிறத பெருமையா இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். அது மட்டும் இல்லாம இதுல எந்த மாதிரி எனக்கு ஒரு இன்கம் வரும் மேடம்? கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எவ்வளோ வரும்? ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஒரு 1000 வருமா, 10,000 வருமா, இல்லை லட்சம் வருமா, எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்குறீங்க. அவங்களுக்கு உண்டான ஆன்சர் இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளோட பிபிஏ ஸ்பீடு கிஃப்டோட தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவ் ஹெல்ப் கெட் ஹெல்ப். ஸோ ஃபர்ஸ்ட் உதவி கொடு, அதுக்கப்புறம் உதவி பெறு. இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். என்ன ரீசன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உதவி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு பல மடங்கா கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் ரெடியா இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1000 ரூபாய் உதவி பண்ணிட்டேன் மேடம், நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், எப்ப எனக்கு திருப்பி உதவி ஆரம்பிக்கும், ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கு உண்டான விடை இருக்கு நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம 1000 ரூபாய் உதவி செஞ்சோம். இப்ப நமக்கு அடுத்த உதவி ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உதவி கொடுத்த டேட்ல இருந்து அதிகபட்சம் 1.5 to 2 மாதங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முதல் உதவி நம்ம பெறதுக்கு ரெடியா இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌடு அதிகமாக இது பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌடு ஃபண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வரப்படியா க்ரௌடு அதிகமாக இது காலங்கள் முன்ன பின்ன கூடலாம் குறையலாம். சரிங்களா? நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். அப்போ நான் தான் சொல்லிட்டேன், பொறுமை என்று ஒன்று இருக்கும்போது வானளவில் நம்மளோட புகழ் உயர்ந்து நிற்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உதவி கொடுத்துட்டேன். அடுத்த உதவிக்காக நான் முதல் உதவி பெறது எப்பன்னா உங்களுக்கு இல்லை 2 நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் நம்மளுக்கு டொனேட் பண்ணுவாங்க நண்பர்களே. அந்த மாதிரி உதவி கொடுக்கும்போது மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1500 ரூபாய் அடுத்த லெவல் அப்கிரேடுக்காக இன்னொரு நபருக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணியிருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கொடுத்தது 1000 ரூபாய், நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி 2 மடங்கா என்ன பண்ணுது உதவி பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குது. அதுல 2000 ஒட்டுக்கா ரிசீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. முதல் ஸ்டெப்ல ஒருத்தர்கிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்குறோம், அதுல இருந்து 750 சென்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்குறோம், அதுல இருந்தும் 750 சென்ட் பண்றோம். அப்ப 2 பேருக்கும் சென்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 750 + 750 1500. இது அடுத்த லெவல் அப்கிரேடு நண்பர்களே. இது நம்மளோட காசு கிடையாது, நம்மளோட உதவித்தொகை கிடையாது. நம்ம போட்டது பார்த்தீங்க அப்படின்னா முதல் கொடுத்த 1000 ரூபாய் மட்டும்தான். சரிங்களா? இனி வரக்கூடியது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிசீவ் பண்றோம், உதவி பெறறோம், அதுல இருந்து திருப்பி உதவி கொடுக்குறோம். அப்படிதான் நம்மளோட லெவல் அப்கிரேடு போகும் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ப்ராஃபிட்டை நம்ம டச் பண்றோம் 500 ரூபாய்.
ஸோ 2000 ரூபாய் வாங்குறோம், 1500 அடுத்த லெவல் அப்கிரேடு, பேலன்ஸாக இருக்கிற 500 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட் நண்பர்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 பேர்த்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 1000 ரிசீவ் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டபுள் 1500 பார்த்தீங்கன்னா 4 நண்பர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா 2வது லெவல். ஸோ 4 நண்பர்கள்ட்ட இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பெருக்கல் 1500 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரிசீவ் பண்ணக்கூடிய உதவி பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம் நண்பர்களே. அப்போ 6000த்துல என்ன பண்றோம் அப்படின்னா 2500 அடுத்த லெவல் அப்கிரேடுக்காக கொடுக்குறோம். மீதி இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோனிங் ஐடி. இந்த இடத்துல தான் மெயினான வேலை நம்ம கிட்ட இருக்கு நண்பர்களே. ஸோ க்ளோனிங் ஐடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீபர்த் ஐடியை தான் நம்ம க்ளோனிங் ஐடின்னு சொல்றோம். என்ன ரீசன்? ரீபர்த் ஐடினா நம்மளோட ஐடி திருப்பி பிறக்குது. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு உஷாராணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமே என்ன பண்ணுது அப்படின்னா 1000 ரூபாய் கொடுக்குது, இன்னொரு ஐடி நம்மளுக்கே போட்டும் கொடுக்குது. அப்போ இது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட கை காசை போட்டு பண்ண சொல்லி பல ப்ராஜெக்ட் பார்த்துருக்கோம். ஒரு டைம் உதவி செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம பேர்லயே சிஸ்டமே போட்டு கொடுக்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதுவும் 2வது லெவல்லையே. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சருக்கு 500 ரூபாய். ஏன்னா நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை கொடுத்த ஸ்பான்சருக்கு 500 ரூபாயும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக இருக்கிறது 2000 ரூபாய் நம்மளோட 2வது ப்ராஃபிட் நண்பர்களே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3வது லெவல் போகிறப்ப ஒரு குட்டி கண்டிஷன் சொன்னு நம்மளோட சிஸ்டம் வைக்குது. என்ன அப்படின்னா இந்த அற்புதமான வருமான வாய்ப்பை மினிமம் 2 நபருக்காவது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கண்டிஷனை வைக்குது. இது நம்ம 2 பேர்த்தோட நிற்க மாட்டோம் நண்பர்களே. 10, 100, 200, 1000 அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படுத்திட்டே போவோம். என்ன ரீசன் அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்லையா இருக்கட்டும், யாருமே என்ன பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நெஞ்சம் பேர் தான் இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ மீதி 90% பீப்புள்ஸ்க்கு நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்போ தாராளமா இந்த கண்டிஷன் எல்லாம் ஒரே நாள்ல என்ன பண்ணிடலாம், நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நண்பர்களே. 3வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 8 பேர்த்துக்கிட்ட இருந்து 2500 ரூபாய் என்ன பண்ண போறோம், ரிசீவ் பண்ண போறோம். அப்போ 8 பெருக்கல் 2500 போட்டீங்க அப்படின்னா மொத்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய தொகை பாத்தீங்கன்னா 20000 ரூபாய். இது அடுத்த லெவல் அப்கிரேடுக்காக 10000 ரூபாய் சென்ட் பண்ணிடுறோம். மீதி இருக்கிற 10000த்துல 2000 ரூபாய் க்ளோனிங் ஐடி. ஸோ ரீபர்த் ஐடி 2000. அப்போ 2000 அப்படின்னா நம்ம ஒரு ரீபர்த் ஐடிக்கு 1000 ரூபாய் இருந்தா போதும். அப்ப இங்க 2000 அப்படிங்கிறபடியா 2 ரீபர்த் ஐடி என்னோட பேர்லயே சிஸ்டம் போட்டு கொடுக்குது. பாத்தீங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல பாருங்க சிஸ்டத்தோட பெருந்தன்மை அடுத்தடுத்த லெவலுக்கு ரொம்ப பெருசா மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்பான்சர்கள் பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய், மீதி 6000 ரூபாய் பாத்தீங்கன்னா நம்மளோட 3வது ப்ராஃபிட். அப்ப 3வது லெவல் வரும்போது நம்ம 8500 ரூபாய் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணியிருப்போம் நண்பர்களே. 4வது லெவல் பாருங்க 16 பேர்த்துக்கிட்ட இருந்து 10000 ரூபாய். ஏன்னா நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுல இருந்து மடங்காதான் நம்ம என்ன பண்ண முடியும், பெற முடியும். அதுதான் உண்மை. அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து 1000 ரூபாய், ஒருத்தருக்கு 1000 ரூபாய் உதவி பண்ணோம், 2 பேர்த்துக்கிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்குறோம். சரிங்களா? 1500 கொடுக்குறோம், 4 பேர்த்துக்கிட்ட இருந்து 1500 வாங்குறோம். 2500 கொடுக்குறோம், 8 பேர்த்துக்கிட்ட இருந்து 2500 வாங்குறோம். சரிங்களா? அப்ப 10000 கொடுக்குறோம், 16 பேர்த்துக்கிட்ட இருந்து 10000 வாங்குறோம். புரியுதுங்களா? எது கொடுக்குறோமோ அதனோட மடங்குல தான் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், அமௌண்ட்டை உதவியா பெற்றுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 16 பேர்த்துக்கிட்ட இருந்து 10000 வாங்கும்போது ஒட்டுமொத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,60,000 வாங்கியிருப்போம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 5000 க்ளோனிங் ஐடி. ஸோ ரீபர்த் ஐடி 5000 அப்படின்னா 5 ஐடி என்னோட பேர்லயே என்ன பண்ண போறாங்க, சிஸ்டம் நம்மளுக்கு போட்டு கொடுக்குது. அப்ப இந்த ஒவ்வொரு ஐடியும் அதனோட எகெயின் இதே மாதிரி 4 லெவல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் இன்கமா 10000 போயிருது. 1,60,000த்துல 15,000 போயிடுச்சுன்னா மீதி பாத்தீங்க அப்படின்னா 1,45,000 என்னோட 4வது லெவல் ப்ராஃபிட் நண்பர்களே. இதுல பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல சிங்கிள் என்ட்ரியில குளோபல் ஆட்டோ ஃபில்ல தான் என்ன ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஐடிஸ் எல்லாம் ஃபில் ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல 3 அப்கிரேடு மட்டும்தான். ஒட்டுமொத்த லெவலும் பாத்தீங்கன்னா 4 தான். சரிங்களா? இந்த 4 லெவலும் கம்ப்ளீட் ஆகும்போது நான் என்னோட ஸ்பான்சர் இன்கம் பாத்தீங்கன்னா
ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் 12,500 ரூபாய் ஸ்பான்சர் இன்கமா போயிருக்கும். எனக்கு மட்டும் வந்த வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 1,53,500 ரூபாய். என்னது என்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இந்த இன்கம் ரீபர்த் ஐடி பார்க்க இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஐடி பாத்தீங்கன்னா 4 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது என்னோட வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 1,53,500 ரூபாய் நண்பர்களே. அப்ப நம்ம போட்ட உதவி கொடுத்த 1000 ரூபாயில 153 மடங்கு நம்ம ரிசீவ் பண்ண போறோம். இது அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா 8 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட் ஆகுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 4வது லெவலும் சேர்த்தி, சரிங்களா? அப்ப ஒரு வருடத்தில் 1000 ரூபாய் உதவி பெற்றுட்டு நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எங்கேயும் கிடையாது. இப்படி நம்ம இதை பார்த்துட்டு இருக்கும் போதே அடுத்தடுத்த ரீபர்த் ஐடியும் இந்தந்த இது மாதிரி லெவல் இன்கமை வாங்கறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட்டா இருக்கும் போதே நம்மளுக்கு 8 ஐடி என்ன ஆகுது, அடுத்த லெவல் இன்கம் ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் நண்பர்களே. அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் நம்மளோட பிபிஏ ஸ்பீட் கிஃப்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட், சரிங்களா? ஸோ இதனோட அப்ஸ்ட்ராக்ட் பாருங்க. ஒட்டு மொத்தமா நம்மளுக்கு என்ன அப்படின்னா 3 அப்கிரேடு லெவல் தான். 1500, 2500, 10,000 3 அப்கிரேடு லெவல்ல நம்ம வாங்கக்கூடிய வருமானங்கள் பாத்தீங்க அப்படின்னா 1,53,500 ரூபாய் வாங்குவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குளோனிங் ஐடி. குளோனிங் ஐடி பாத்தீங்க அப்படின்னா 8 ஐடி குளோனிங் ஐடி, கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடியும் போது 8 ஐடி குளோனிங் ஐடி, 8 ஐடி ரீபர்த் ஐடி வருது. அப்போ ஒரு ஐடிக்கு 1,53,500 ரூபான்னு போடும்போது பெருக்கல் 8 போட்டு பாருங்க, 12 லட்சம் ரூபாய் நம்மளோட இன்கமா இருந்திருக்கும். எப்ப பாத்தீங்கன்னா அந்த 8 ரீபர்த் ஐடியும் அதனோட ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணும்போது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3வது ரவுண்ட்ல இந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் ஒவ்வொரு ஐடிக்கும் 8 ரீபர்த் ஐடி வந்திருக்கும். அப்ப ஒட்டு மொத்தமா 64 ரீபர்த் ஐடி நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்ம பேர்லயே வந்திருக்கும். அதனோட இன்கம் பாத்தீங்க அப்படின்னா அப்ப 153 மடங்கு வாங்கணும்னு சொல்லியாச்சு. 153 மடங்கு இன்ட்டு 64 போட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வருமானம் 98 லட்சம் ரூபாயா இருக்கும் நண்பர்களே. அப்ப இதோட நிக்குமா 64 ஐடியோட என்னோட இன்கம் நிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நண்பர்களே. அடுத்தது 512, அதுக்கடுத்து அடுத்தடுத்தது 8 மடங்கா என்ன ஆயிட்டே இருக்கும், நம்மளோட ரீபர்த் ஐடி அதனோட வருமானங்கள் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. இதுதான் உண்மை. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கனவுல எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு பிளான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் இது நம்மளோட பிபிஏ ஸ்பீட் கிஃப்ட் நண்பர்களே, சரிங்களா? ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்ல 4 லெவல்ல 3 அப்கிரேட்ல இப்படி ஒரு வாய்ப்பு எங்கேயும் இருக்காது. நல்லா அனலைஸ் பண்ணிக்கிங்க. இது நீங்களே சார்ட்டை போட்டு நீங்களே எக்ஸ்பிளைனும் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதனோட முழு பலன் என்னங்கிறத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இதுல எந்த மாதிரி வித்தியாசங்கள், சிறப்பு அம்சங்கள், ஏதாவது ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் உதவி கொடுக்குறோம். அது எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் நண்பர்களே, கரெக்டுங்களா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம அறிமுகப்படுத்தின நபருக்கு ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது 12,500 ரூபாய் அவர் மூலமா நம்ம வருமானத்தை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம மொத்தமாவே 4 லெவல்கள் மட்டும்தான் இதுல இருக்கு, 3 அப்கிரேடு, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டுல நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட் வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 1,53,500 ரூபாய் நம்மளோட வருமானமா இதுல பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரவுண்டும் கம்ப்ளீட் ஆகும்போது பாத்தீங்கன்னா 8 இலவச ஐடி. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம், இப்போ 4 லெவல் கம்ப்ளீட் ஆகிறது ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டோம். 8 ரீபர்த் ஐடி வருது. அந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் உண்டான 8,000 ரூபாய் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணல நண்பர்களே. சிஸ்டமே நம்மளுக்கு இலவசமா அந்த 8,000த்தையும் பே பண்ணி நம்மளுக்கு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குது, கரெக்டுங்களா? அப்ப என்ன அப்படின்னா ஒவ்வொரு சுற்றுலையும் ஒவ்வொரு ரவுண்டுலையும் நம்ம பேர்லயே 8 ரீபர்த் ஐடி ஃப்ரீயா நம்மளுக்கு சிஸ்டம் கொடுக்குது, கரெக்டுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ரவுண்டுக்கு மட்டும் இல்லாம அடுத்தடுத்த ரவுண்டுக்கு 8 மடங்கா ஃபர்ஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது 8 ரீபர்த் ஐடி, 2வது ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது 64 ரீபர்த் ஐடி, 3வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது 512 ரீபர்த் ஐடி. இப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு ரவுண்டும் கம்ப்ளீட் ஆகும்போது அடுத்தடுத்த இலவச ஐடிகள் நம்மளுக்காக காத்துட்டு இருக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்குங்க. அப்ப இத்தனையும் பார்க்கும்போது லட்சங்கள் அல்ல கோடிகள் வரை நம்ம இதுல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இதுல இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம மட்டும் வந்துட்டோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இதை சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா நல்ல விஷயங்கள் தாராளமா யாருக்கிட்ட வேணாலும் என்ன பண்ணலாம்,
கண்டிப்பா சொல்லலாம். இப்ப எங்கேயாவது ஒரு போய் ட்ரெஸ் எடுக்கிறோம். அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னா, அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, WhatsAppல அத்தன பேர்த்துக்கும் என்ன பண்ணியிருப்போம்? சென்ட் பண்ணியிருப்போம். இதனோட காஸ்ட் இவ்வளோதான். சூப்பரா இருக்கு. நீங்களும் போய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் என்னது ஒரே நாள்ல ரீச் பண்ண வச்சிருப்போம். அப்ப என்னன்னா, அதனால நம்மளுக்கு எந்த வாய்ப்பும், வருமானங்களும் இருக்காது. இருந்தாலும் நம்ம நல்லது அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்போம். அதே தான் நம்ம இங்க செய்ய போறோம் நண்பர்களே. நம்மளுக்கு என்ன நல்லதுன்னு பட்டுதோ, அத நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லப் போறோம். அப்ப இதத்தான் என்ன அப்படின்னா, அறிமுக வருமானம்னு சொல்றோம். ஒருத்தர் அறிமுகப்படுத்துறதுனால நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்திருப்போம். ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது, நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 12,500 நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் இங்க இருக்கு. மொத்தம் 4 போஸ்டிங் இருக்கு நண்பர்களே. 4 போஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ப்ரமோட்டர் போஸ்டிங் தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, நேரடி இணைப்புல 12 நபர்கள் கொண்டுட்டு வரும்போது 12 பேர்த்தோட லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது, நம்மளுக்கு என்ன வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா, 12 இன்ட்டு ரூ. 12,500 போட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க வாங்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1,50,000. சரிங்களா? 2வது ரவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1,50,000லிருந்து 8 மடங்கு போட்டீங்க அப்படின்னா, பெருக்கல் 8 போட்டீங்க அப்படின்னா, 12,00,000. சார் வாய்ஸ் கிளியரா இருக்காங்க சார்? ஓகே சார். தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே சார். செகண்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்குனதோட 8 மடங்கு. அப்போ ரூ. 1,50,000 இன்ட்டு 8 போட்டீங்க அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய வருமானம் எவ்வளோங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். 3வது ரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டோம். எல்லாமே 8ன் மடங்கா வரும்னு சொல்லிட்டு. அப்ப 64. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன வாங்குறோமோ, இன்ட்டு 64 போட்டீங்க அப்படின்னா, 3வது ரவுண்ட்ல நம்ம வாங்கக்கூடிய வருமானம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அழகா ஈஸியா நீங்களே என்ன பண்ணிரலாம்? கால்குலேட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி 12 நபர இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு 13 பேர் நேரடி இணைப்புல சேர்க்கும்போது, ஒட்டுமொத்தமா நம்மளோட நேரடி இணைப்புல 25 நபர்கள் வந்திருப்பாங்க. அந்த 25 நபர்கள் வந்ததுக்கு உண்டான போஸ்டிங்கோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் மேனேஜர் போஸ்டிங். ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம பல பேர்த்தோட வாழ்க்கை தரத்த முன்னேற்றும் போது, நம்மளோட போஸ்டிங்கும் என்ன ஆயிட்டு வந்துட்டு இருக்கு? மேல மேல ப்ரொமோஷன்ல போயிட்டு இருக்கு நண்பர்களே. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 25 இன்ட்டு ரூ. 12,500 போட்டீங்க அப்படின்னா, 3,12,500 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வாங்கியிருப்போம் நண்பர்களே. அப்ப இதே 2வது ரவுண்டுக்கு போட்டீங்க அப்படின்னா, பெருக்கல் 8 போடுங்க. 3வது ரவுண்டுக்கு போட்டீங்க அப்படின்னா, பெருக்கல் 64 போடுங்க. எந்த அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறத நீங்களே மத்தவங்களுக்கு சொல்லலாம். சரிங்களா? ஸோ 3வது போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் ஹெட் போஸ்டிங். ஆல்ரெடி 25 நபர்கள் நேரடி இணைப்புல இருப்பாங்க. இன்னொரு 25 சேர்க்கும்போது மொத்தம் 50 நபர்கள் நேரடி இணைப்புல வந்திருப்பாங்க. அப்ப 50 இன்ட்டு 12,500 போடுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம வாங்கக்கூடிய அறிமுக வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 6,50,000 என்ன பண்ணியிருப்போம்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வருமானமாவே வாங்கியிருப்போம் நண்பர்களே. அப்ப மிகப்பெரிய வருமானம் எதனால இங்க சிஸ்டம் இவ்வளோ குடுக்குது அப்படின்னா, நல்ல விஷயத்த கொண்டு போய் நல்லவங்களுக்கு சேர்க்கறதுனால இவ்வளோ வருமானங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப பாருங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்கள் எத்தன பேர் இருந்தாலும் மேக்ஸிமம் 90% எல்லாமே நல்லவங்களா தான் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? என்ன ரீசன்னா, ஒவ்வொரு டைம்ல நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான உதவிகள் செஞ்சிருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கைமாறா தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிபிஎஸ் ஸ்பீடு கிஃப்ட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம் நண்பர்களே. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 2வது ரவுண்டுக்கு எவ்வளோ வருமானம் வரும்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 6,50,000 இன்ட்டு 8 போட்டு பாருங்க. அதுதான் நம்மளோட 2வது ரவுண்டோட வருமானம். இதுவே 3வது ரவுண்ட் வரும்போது, முதல் ரவுண்டோட பெருக்கல் போட்டு 64 மடங்கு போட்டு பாருங்க. அதுதான் நம்மளோட 3வது ரவுண்டு. அப்ப பல லட்சங்கள் இல்ல, பல கோடிகள் நம்ம வாங்க போறோம் அப்படிங்கிறது நீங்களே கால்குலேட் பண்ணும்போது இதுல தெரியும் நண்பர்களே. கடைசி பார்த்தீங்க அப்படின்னா, 4வது போஸ்டிங் மிகப்பெரிய போஸ்டிங் சிஸ்டம் டைரக்டர் போஸ்டிங். நேரடி இணைப்புல 100. ஸோ சதம் அடிச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெனைச்ச அந்த பொருளாதார மாற்றம் அல்ல முன்னேற்றமே நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். எல்லாத்துக்கும் அது கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ சொன்னோம்? 100 பெருக்கல் 12,500 போட்டு பாருங்க. ஒரு ரவுண்ட்ல ஒட்டுமொத்தமா நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் ரூ. 12,50,000 நண்பர்களே. பாருங்க. அது மிகப்பெரிய வருமானம் நம்மளோட அறிமுகத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது இதுல தெள்ளத் தெளிவா தெரியுது. நல்ல மனசுக்கு நல்ல மனசுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மரியாதை ஏன்னா வாயில சும்மா மரியாதை சொன்னா யாருமே ஏத்துக்க மாட்டோம். அது சாட்டிஸ்ஃபைடாவும் இருக்காது. ஆனா அது வருமானங்களா கொடுக்கும்போது
என்ன சொல்றது, நம்மளோட பொருளாதார முன்னேற்றம் இப்பவே கண்கூடா கண்ணுக்கு தெரியுதுங்கிற அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் சிஸ்டம் கொடுக்குது. 2வது ரவுண்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து வாங்கினதுல இருந்து 8 மடங்கு போட்டு பாருங்க, எவ்வளவு வருமானங்கிறது தெரியும். 3வது ரவுண்ட்ல பெருக்கல் 64 மடங்கு போட்டு பாருங்க, என்ன வருமானங்கிறது தெரியும். அப்ப மினிமம் நான் 100 பேர்த்த மட்டும் சொல்லிட்டு அதுக்கு மேல விட்டுறலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது நண்பர்களே. நம்மனால எவ்வளவு முடியுமோ, எத்தனை பேர்த்துக்கு இதனோட வாய்ப்பை கொண்டுட்டு போய் சேர்க்க முடியுமோ அத்தனை பேர்த்துக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதான் சிஸ்டம் நம்மளுக்கு சொல்லுது. அப்ப பிரபஞ்சம் தரும் பணத்தை பார்த்தீங்க அப்படின்னா பிறருக்கு கொடுக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும்னு மனம் இருந்தாவே நமது பிபிஎஸ் ஸ்பீட் கிஃப்ட் திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கோடீஸ்வரர் ஆகலாம். சோ நம்ம இதனோட திட்டம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வரப்பிரசாதமா வந்த கிஃப்ட்னே சொல்லலாம், தப்பே இல்லை. சரிங்களா? எக்ஸாம்பிள் என்னன்னா, ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்குறோம் அப்படின்னா இடையில ஒரு குட்டியுண்டு ஆஃபர் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அது 5 ரூபா 10 ரூபா தான் வரும். ஆனா எக்ஸாம்பிள் நீங்க ஜிபே போன்பேலயே ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டு பாருங்க, ஒரு ஆஃபர்னு வரும். அதுல உள்ள 2 ரூபா வருதா 1 ரூபா வருதான்னு தெரியாது. ஆனா ஆஃபர்னு பார்த்ததையும் நம்மளோட என்ன ஆகும், அப்படியே பிரைன் கொஞ்சம் சொருங்கி என்ன ஆகும், அட என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நம்மளோட அறிமுக வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா மிக அளப்பரியது. சோ இதை எல்லாரும் பயன்படுத்தணும். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்களும் நம்மள ஆயுசுக்கும் நம்மள நினைச்சிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஏன்னா நல்லதை கொண்டு போய் சேர்க்கிறோம். யாராவது மறப்பாங்களா என்ன? வாய்ப்பே கிடையாது. சோ எனக்கு இந்த மிக அற்புதமான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பகீரத் சார் தான் எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. லைஃப் லாங் அவரை நான் மறக்கவே முடியாது. சோ இந்த இடத்துல அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா என்னோட பொருளாதாரமும் மாறக்கான வாய்ப்பே கிடையாது. சோ அப்ப அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கு மனமாற நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ப்ராஜெக்ட்குள்ள வர்றதுக்கு ஏதாவது நம்மளுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இருக்கு நண்பர்களே. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஃபுல்ஃபில்லாவே யாருக்கும் ஆகாது. ஸோ அதுதான் இங்க நம்ம இருக்கு. இதுல என்னன்னா ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். இந்த ஒரு கண்டிஷன்லயே தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே, உள்ள வந்த அத்தனை பேரும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பொருளாதார மாற்றமல்ல முன்னேற்றத்தையும் இந்த இடத்துல பார்க்க முடியுங்கிறது இந்த ஒரு கண்டிஷன் போதும். நிறைய பிளான்ல கேள்விப்பட்டு பாருங்க, ஒரு மொபைல் நம்பருக்கு எத்தனை ஐடி வேணாலும் போட்டிருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா அந்த ப்ராஜெக்ட்குள்ள போறதும் ஒண்ணு, வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கறதும் ஒண்ணு, தப்பே இல்லை. என்னன்னா நம்ம போட்ட பணம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒருத்தரே 1000 ஐடி 2000 ஐடி கூட ரிஜிஸ்டர் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு மொபைல் நம்பர் தான் அப்படின்னு இந்த கண்டிஷன்லயே நம்மளோட பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது இதுலயே உறுதியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளோட கான்செப்ட் என்னங்கிறத தெளிவா நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுல் அவேர்னஸ் இதுல கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணணும் நண்பர்களே. அதுதான் மிகப்பெரிய கடமையா நம்மளுக்கு இருக்கு. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஐடி நம்ம ரிஜிஸ்டர் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் கொடுக்குற டைம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 24 மணி நேரம் அப்படின்னா ஒரு சில டைம் சர்வர் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒத்துழைக்காது. அந்த மாதிரி டைம்ல 24 மணி நேரம் எடுத்துக்குமே தவிர மற்றபடி ஐடி ஆக்டிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா 10 நிமிடங்கள்ல என்ன ஆயிடும், கம்ப்ளீட் ஆயிரும் நண்பர்களே. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பின்னுக்கு ஒரு 20 ரூபாய். பின்னோட காஸ்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி பின்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும் நண்பர்களே. அப்ப ஆல்ரெடி உங்களை யார் அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய் பிளஸ் உதவி கொடுக்கறதுக்காக 1000 ரூபாயும் 20 ரூபாய் உங்களோட ஐடி ரிஜிஸ்டர் பண்றதுக்கான பின் காஸ்ட் 1020 ரூபாயும் அவங்களுக்கு ஐடி காஸ்ட்டை என்ன பண்ணுங்க, உதவி கொடுக்கறதுக்காக சென்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்குள்ள என்டர் ஆகுங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதாவது கொரிஸ் இருக்கு, டவுட் இருக்கு, நான் எப்பவாவது யார்கிட்டயாவது கேட்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100க்கு 100% உங்களோட ஸ்பான்சரே அதை கிளியர் பண்ணுவாங்க. ஒரு சில டைம்ல நீங்க சிஸ்டம் நம்மளுக்கு பதில் சொல்லுதான்னு செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும் அதுக்கும் இங்க வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளோட வெப்சைட்லயே பாத்தீங்க அப்படின்னா சேட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெரி பிகினிங் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பேஜை பாத்தீங்க அப்படின்னா நீங்க சேட் பாக்ஸை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கொரிஸ் என்னன்னு கேட்கும். அதை டைப் பண்ணுங்க அழகா. அதுக்கு கீழே உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சிஸ்டம் உங்களை 1 or 2 டேஸ்ல என்ன பண்ணும்,
நீங்க சொன்ன கொரீஸ்க்கு உண்டான ஆன்சர் உங்களை வந்து சேரும் நண்பர்களே. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பல ரீபர்த் ஐடி வந்திருக்குன்னு சொல்லிட்டீங்க. 8 சொல்லிட்டீங்க, 64 சொல்லிட்டீங்க, 512 இந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்களா? அதெல்லாம் நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நண்பர்களே, உங்களோட ஐடியிலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ரீபர்த் ஐடி என்னங்கிறத நம்ம அழகா பார்த்துக்கலாம் நண்பர்களே. என்ன அப்படின்னா நம்ம ஐடியில இருந்து ஒரு -1 அப்படின்னு ஆட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீபர்த் ஐடி, அதுக்கப்புறம் -2ன்னு வந்துச்சு அப்படின்னா இரண்டாவது ரீபர்த் ஐடி, அந்த மாதிரி அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளோட லாகின் பேஜ்லுக்குள்ள போகும்போதே நம்மளுக்கு தெளிவா தெரியும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம நீங்க 1000 ரூபாய் கொடுக்க சொல்லிட்டீங்க, அக்கௌண்ட்ல தான் அனுப்பணுமா? எனக்கு எனக்கு இது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தவர் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறாரு மேடம், நான் அவர்கிட்டயே கேஷா கொடுத்துடலாமா அப்படின்னா வாய்ப்பில்லை நண்பர்களே. க்ரௌடு ஃபண்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டுமே. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டும் வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம உதவி கொடுத்தாலும் சரி, உதவி மறுபடியும் பெற்றாலும் சரி, எதுலதான் நம்ம வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் இல்ல ஜிபே இல்ல போன்பே இல்ல பேடிஎம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒன் ஆஃப் த ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், வாங்க போறோம் நண்பர்களே. அப்ப அது நம்ம கிட்ட இருக்கான்னு பாத்துக்கணும். இல்ல அப்படின்னா ஏடிஎம் கார்டு இருந்தா போதும், ஒரே செகண்ட்ல நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணணும், மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா பார்த்துட்டு, ஏன்னா நினைச்சு பாருங்க, ஒரு 10 கிலோமீட்டர் போய் கொடுத்துட்டு வர மாதிரி இருந்தா போய் கொடுத்துட்டு வந்துருவோம். இதே 100 கிலோமீட்டர்னா கொஞ்சம் யோசிப்போம். 1000 கிலோமீட்டர்னா இல்லைங்க வேண்டாங்க அப்படின்ட்டுருவோம். ஸோ அப்ப என்னன்னா இருக்குந்த இடத்துலயே டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த இடத்துல சப்போர்ட்டா இருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜிக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா மனசார உதவி பண்றோம். ஸோ அது வந்து திரும்ப கிடைக்காது, அந்த அமௌண்ட் திரும்ப கிடைக்காது, பல மடங்கா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 153 மடங்கா திரும்ப கிடைக்கும்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஓகே மேடம், இதுல கண்டிப்பா என்னோட பொருளாதார முன்னேற்றம் அல்ல மாற்றமும் கண்டிப்பா நிகழ்ந்தே தீரும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிறதுக்கு என்னை அழைச்சிட்டு வந்த நபருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த இடத்துல ஆன்சர். உங்களோட நேம் கொடுங்க, பேங்க் பாஸ்புக்ல எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுங்க, உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, அந்த மொபைல் நம்பர் ஆக்டிவ்ல இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், பேடிஎம் நம்பர், இந்த 3 நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த மொபைல் நம்பர் பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் கொடுத்தால் போதுமானது. அது மட்டும் இல்லாம உங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 20 ரூபாயும் டொனேட் பண்ணக்கூடிய 1000 ரூபாயும் சேர்த்து 1020 ரூபாய், இந்த டீட்டெயில்ஸோட 1020 ரூபாய் உங்களை அழைச்சிட்டு வந்த நபருக்கு கொடுத்துட்டு ஐடி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. இப்போதைக்கு சைட் ஓப்பன்ல இல்லைன்னாலும் காலையில 6 மணிக்கே நம்மளுக்கு சைட் ஓப்பன் ஆயிடும், அந்த டைம்ல ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃபையே என்ன சொல்றது, நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்த்தோட பொருளாதார முன்னேற்றமும் இந்த ஸ்லிப்ல தான் இருக்கு. இதுல என்னென்ன இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம டொனேட் பண்ணக்கூடிய 1000 ரூபாய் யாருக்கு அனுப்பணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், முகம் மட்டும்தான் தெரியாதுன்னு சொன்னோம், யாருக்கு அனுப்பணுங்கிற நம்பர் தெரியும், நேம் தெரியும். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் கால் பண்ணி, சார் உங்களுக்கு 1000 ரூபாய் உதவிக்கு நான் தான் கொடுக்குற மாதிரி காட்டுது, உங்களோட ஜிபே நம்பருக்கு நாம அமௌண்ட் அனுப்பவா அப்படின்னு கேளுங்க. கம்பல்சரி அவங்க வெல்கம் மேடம் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அனுப்பும் போது உங்களோட ஐடியை போடுங்க, யாருக்கு சென்ட் பண்றீங்களோ அவங்களோட ஐடியும் போடுங்க, உங்களோட நேமையும் போடுங்க, ஐடி யாரு ரிஜிஸ்டர் பண்றாங்களோ ரிசீவ் பண்ண போறாங்களோ 1000 ரூபாய் அவங்களோட நேமையும் போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு சார் செக் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லுங்க. லைன்லயே இருந்து 5 மினிட்ஸ்ல உங்களோட உதவியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான முதல் படியை அழகா எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ தெளிவா இதுலயே தெரியுது நண்பர்களே. 3 ஒர்க்கு தான் நம்மளோட ஒர்க். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றோம், யாரு ஜிபே யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றோம், அவங்ககிட்ட இருந்து அப்ரூவல் வாங்குறோம். இதுதான் நம்மளோட மெத்தட், பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் மெத்தட். ஓகேங்களா? ஸோ அப்ரூவல் நம்மளும் கொடுப்போம், நம்மளும் வாங்குவோம். சரிங்களா? ஸோ நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அவங்க நம்ம அப்ரூவல் கொடுப்பாங்க, நம்ம உதவி பெறும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம், அப்ரூவல் கொடுப்போம். அதுதான் இங்க P2P மெத்தட் நண்பர்களே. ஓகே, வாழ்க்கையில என்னதான் நடந்தாலும் கடைசியில முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பு அவங்கவுங்க கையில தான் இருக்கு. அந்த முடிவு வந்து இப்ப எடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. 100% ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டீங்க. அப்படி முடிவெடுத்த
அத்தனை பேர்த்துக்கும் எல்லாத்தோட சார்பா நான் மனசார வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க முடிவெடுத்த மாதிரியே உங்களை சார்ந்தவங்க நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், அத்தனை பேர்த்துக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை அவங்களுக்கு நீங்க கொண்டுட்டு போய் சேர்க்கும்போது உங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் மிக பிரகாசமா நம்மளோட பிபிஏ ஸ்பீடு கிப்ட்ல இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதி சொல்லிக்கிறேன். அப்போ நம்ம சக்சஸ்க்கான பாதை அப்படின்னு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிபிஏ ஸ்பீடு கிப்ட்ல இருக்கு அப்படின்னு எல்லாருமே மனசார உணர்ந்ததுக்கு நான் மனமார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களை அழைச்சிட்டு வந்த நபருக்கு இன்னொரு டைம் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நன்றிகளையும் சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்குள்ள என்ட்ராங்க. நம்ம மட்டும் இல்ல நம்மளை சார்ந்த அத்தனை குடும்பத்தினுடைய பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பா எல்லாரும் மாத்தியே தீருவோம், கண்டிப்பா மாறியே தீரும் அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு மனசார ஒரு நன்றியை சொல்லிட்டு கடைசியா இறுதியா ஒரே ஒரு வரிகளை மட்டும் சொல்லிடுறேன். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். ஸோ நாளை விடியக்கூடிய விடியல் இன்னைக்கு புதுசா வந்த நபர்களா இருக்கட்டும், ஆல்ரெடி ஏற்கனவே உள்ள வந்த நபர்களா இருக்கட்டும், அத்தனை பேர்த்துக்கும் நல்ல விடியலா அமையும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனசார ஒரு நன்றியை சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.